நீ கர்த்தருக்கு பயந்து நீதிமானாக இருந்தா உனக்கு விரோதமாக ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. நீ பாதுகாக்கப்பட்டவன். தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே. தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே. என் இதய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் என் ராஜாவே, வானாதி வானங்கள் உமக்கிருக்க இந்த இதயம்தான் உம் வீடானதோ. என்னில் நீர் வாழ்ந்திட என்ன நான் செய்தேனோ. என்னில் நீர் வாழ்ந்திட என்ன நான் செய்தேனோ. தேவதேவனே இயேசுராஜனே, உம்மை காணும் இருதயம் மகிழும். எனது எஜமானரே, என் மனதின் மணவாளரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவரையும் நான் இந்த காலை வேளையிலே வரவேற்கிறேன். நீதிமொழிகள் 21வது அதிகாரம். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். அதாவது ஒரு நீர்க்கால்கள்னால் இந்த எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, தோட்டங்களில் தண்ணி, அங்கே தோட்டத்தில் தண்ணி, கிணத்துலேருந்து தண்ணீர் பாய்ச்சல் வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்தந்த ஒவ்வொரு பாத்தியாக இருக்கும்போது அந்தந்த பாத்தியில் அந்த பக்கம் தண்ணியை அடைப்பாங்க. இன்னொரு கரைக்கு போகிறது நீளமாக மெயின் வாய்க்கால் இருக்கிறத அடைச்சி இந்த வாய்க்கால் நினச்சிவாங்க காலாலேயே அல்லது மண்வெட்டியால் வெட்டி விடுவாங்க. இந்த தண்ணி அடைஞ்ச உடனே இதை நினச்சிவாங்க அடைச்சிட்டு அந்த இதை திறந்து இன்னொன்று நினச்சிவாங்க. இப்போ எந்த மண்ணை வச்சு அதை அடைச்சாங்களோ அதே மண்ணை வச்சு இதை திரும்ப அதை திறப்பாங்க, இதை அடைப்பாங்க. இப்படி நினச்சிவாங்களா. அதே மாதிரி எங்கே அந்த தண்ணி போகணுமோ அந்த தண்ணி போகிற மாதிரி மற்ற இடங்களுக்கு போகிற தண்ணியை நிறுத்தி எந்த இடத்துக்கு தண்ணி போகணுமோ அங்கே திறந்து விடுவது போல் தேவனாகிய கர்த்தர் அவன் என்ன செய்கிறானா, அந்த வழியை ராஜாவுடைய இருதயத்தை அதே மாதிரி நன்மை செய்வதற்கு அவனை நடத்துகிறாராம். அல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா எது வேண்டாமோ அதை அவர் தடுப்பார், எது வேணுமோ அதை அவர் திறப்பார். என்னை கை உயர்த்தி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, நான் விரும்பாத இடத்துக்கு போகாதபடி, உமக்கு சித்தமில்லாத இடத்துக்கு போகாதபடி அதை நீர் அடைத்து விடும். உமக்கு சித்தமான இடத்தின்படி நான் செல்லும்படி எனக்கு திறந்து விடும். நான் ஒரு என்ன சொல்ற, நான் ஒரு நீர்க்காலை போல் இருக்கிறேன். என்னை நீர் எப்படியெல்லாம் எங்கே நான் பயன்பட விரும்புகிறீரோ அதற்கு நேரம் என்னை நடத்தும். எங்கே நீர் விரும்பவில்லையோ அதை நீர் அடைத்து போடும்னு நம்ம ஒப்பு கொடுப்பது ரொம்ப நல்லது. அப்போ சொல்லப்போனால் நான் இதை மாதிரி சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு வசனத்துக்குமே 3 நிமிடம் 4 நிமிடங்கள் செலவழிப்பது போல் ஒவ்வொரு வசனமும் தங்க சுரங்கங்கள். சரி, நான் அதோட அடுத்த வசனத்துக்கு வரேன். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும். நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு எது சரியாக தோணுதோ அதான் நம்ம செய்கிறோம். நமக்கு சரியாக சரிதான் சரி, நம்ம எதை செஞ்சாலும் அது நமக்கு சரிதான். நம்ம இதாங்க செய்ய முடியும், இந்த சூழ்நிலையில் எது சரியோ அதை நான் செஞ்சுட்டேயான்னு நம்ம அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் பார்க்குறாரு, நீ ஏன் செஞ்சேன்னு கர்த்தர் சொல்கிறாராம், பார்க்குறாராம். ஆனால் எதற்காக நீ செய்தேங்கிறத பார்க்குறாராம். நீ ஒரு சரிதான் நீ செஞ்ச, அது எதற்காக செய்தா என்பது கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். உன் இருதயத்தை எடுத்து பார்க்குறார்.
அப்போ சரியான இருதயத்தோடு செய்தாயா? இப்போ வந்து இப்போ செயலை பாருங்கள். நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், வார்த்தையை பாருங்கள், செயலை பாருங்கள்னு சொன்னேன். வார்த்தையும் செயலும் ஒன்றா இல்லைன்னா அவனை துன்மார்க்கன் என்று தீர்த்து விடுங்கள்னு சொன்னேன். ஆனால் இங்கே இன்னொரு காரியம் பாருங்கள், வார்த்தையும் பார்க்கணுமா, செயலையும் பார்க்கணுமா, அதோடு கூட இருதயத்தை பார்க்கணுமா. என்ன காரணத்தினால மனசில் எண்ணத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க, மனசில் எண்ணத்தை வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. இந்த காரியத்தை பார்க்குறது நம்மளால் மனுஷனும் முகத்தை தான் பார்க்க முடியும். நம்மளால் மனுஷன் வந்து அந்த காதால் வார்த்தையை தான் கேட்க முடியும். மனுஷன் வந்து அவங்க செய்கிற செயலை கண்ணால் பார்க்கத்தான் முடியும். அதனுடைய விளைவையும் மனுஷனை பார்க்க முடியும். ஆனால் எந்த எண்ணத்தில் அது செய்யப்பட்டது, உள்ளெண்ணம் என்ன, உள்ளர்த்தம் என்ன, கர்த்தர் எடுத்து பார்க்குறாரு. ஜாக்கிரதையாரு. 3, பலியிடுவதை பார்க்கணும், நீதி நியாயம் செய்வதை கர்த்தர் புரியும். நீ காணிக்க கொடுக்கறத விட, நீ ஆண்டவருக்கு 2 கையை உயர்த்தி ஆராதனை பாட்டு பாடுறதை விட எது முக்கியம்னா, உன் குடும்பத்தில், உன் சமுதாயத்தில், வேலை பார்க்குற இடத்துல நீதியாக நியாயமாக நடக்கிறது தான் முக்கியமானது. மேட்டிமையான பார்வை, அகந்தையான மனம் உள்ளவங்க துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. வெளிச்சம்னா என்ன அர்த்தம்னா, அவன் செய்கிற செயல்பாடுகள் எல்லாம் மேட்டிமையான பார்வை, பெருமை உள்ளவன், அகந்தை உள்ளவன், இருமாப்பு கொண்டவன். அவன் நல்லதே செஞ்சாலும் அவன் எப்படி செய்கிறான்னா, அவன் மேட்டிமையான சிந்தையோடும் அகந்தையான எண்ணத்தோடும் மற்றவங்க தன்னை பாராட்டணும் என்று, மற்றவங்களுக்கு தன்னை பெருமையாக காமிச்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக ஒன்றை செய்கிறது தான் துன்மார்க்கன் போடும் வெளிச்சம். அவன் தேவையை சந்திக்கிறவன் அல்ல, தான் பேரை பாருங்களேன். அதாவது கொடுக்கும்போதே என்ன செய்கிறாங்க, இந்த செல்ஃபி எடுத்து கொடுக்கும்போதே ஃபோட்டோ எடுத்து போடுறது. அதான் சொன்னார் ஆண்டவர், நீ ஏதாவது செய்யணும்னு நினச்சா உன் வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாமல், ஆமாம் அது ஃபோட்டோ எடுக்க வேண்டாம். வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரிய வேண்டாம்னு நினச்சினா, வலது கையில் கொடுக்குறது இடது கையில் கேமரா வச்சுக்கிட்டு கொடுக்காத, அது வேண்டாம். இடது கையில் வந்து அவன் எக்காலத்தை வச்சுட்டு ஊதுவானே, யாருக்காக ஒருத்தருக்கு பிச்சை போடணுன்னா ஃபூன்னு ஊதுவானே, எல்லோரும் பார்க்கும்போது பார்க்கத்தக்க நினச்சிவானா, ஆமாம் மற்றவங்களுக்கு பிச்சை எடுவானா. அப்படி சொன்னார். இந்த கை செய்கிறது அந்த கைக்கு தெரிய வேண்டாம்ப்பா, நீ செய்ய. 5, ஜாக்கிரதையினுடைய நினைவுகள் செல்வத்துக்கும், பதறனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும். அப்போ துன்மார்க்கன் பதறுகிறவன், நீதிமான் திட்டமிட்டு ஊக்கத்துடன் முளைக்கிறான். 6, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுற சுவாசமாக. பொய் பேசி பொருளை சேர்க்காத, பொய் பேசி காரியத்தை சாதிக்காத. ஒருவேளை நீ ஒரு சின்ன பொய் சொல்வதனால பெரிய காரியத்தை சாதிச்சு விட்டது மாதிரி நீ நினைக்கலாம். ஒருவேளை ஒரு பொய்யை சொன்னதுனால அந்த நேரத்தில் வர்றதான பிரச்சனையை நீ தவிர்த்து விட்ட மாதிரி நீ நினைக்கலாம். ஒரு பொய் சொன்னதுனால காரியத்தை நிர்வகிச்சுக்கலாம் நீனு. ஆனால் ஜாக்கிரதையாயிரு, அது வந்து இந்த சாகரமை விடுறான் பாரு பெருமூச்சு, அந்த சுவாசம் போல் இருக்கும். பொய் நாவினால் எதையும் சம்பாதிக்கலான்னு நினைக்காத, அது நிலச்சி நிற்காது. பொய் நாவு காட்டி கொடுத்துரும் உன்னைய. இப்போ பொய் பேசக்கூடாதுன்னு சொல்கிறார். பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்து விடும், அது சமயத்துக்கு உயிரையும் வாங்கிவிடும். துன்மார்க்கன் நியாயம் செய்ய மனதில்லாத இருக்கிறபடியால் பால் கடிக்கப்பட்டு போயிடுவாங்க. நியாயம் செய்யுங்க, நீதியை செய்யுங்க, நேர்மையானதை செய்யுங்க. குற்றமுள்ளவன் தன் வழிகளில் மாறுபாடு உள்ளவன், சுத்தமுள்ளவன் கிரியில் செம்மை உள்ளவன். அப்போ நம்ம நீதிமான்கள் செம்மையானதை செய்வார்கள், துன்மார்க்கர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். 9ஆம் வசனம். ஆமாம், இது ஜோக்கா சொல்லுவாங்க. ஜோக்கா, ஒரு சண்டைக்காரியோடு கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டான். மனைவியோட எப்போ பார்த்தாலும் அந்த அம்மா சண்டை போட்டுட்ருக்குன்னு வச்சு, சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் இருக்கிறத பார்க்கலாம். வீட்டில் மூளையில் இருந்துக்கலாம் ஐயா, பேசாமல் இந்த மூளையிலேயே பேசாமல் உட்காந்துக்கலாம் ஐயான்னு ஒரு மூளையில் உட்காந்துக்கிறது. அது என்னத்துக்கு? அப்போ சொல்கிறான், பெரிய வீட்டை விட என்ன தான் முக்கியம்? பெரிய வீட்டு சண்டைக்காரியோடு இருக்கிறது. அப்போ என்ன, சமாதானம் இருக்கிறது தான் முக்கியம். அதனால் எப்போ பார்த்தாலும் துன்மார்க்கனோட நம்ம பெரிய அளவில் இருக்கிறத விட ஒரு மூளையில் தங்கியிருக்கு. இது பெண்ணையும் சொல்லலாம், ஆணையும் சொல்லலாம், துன்மார்க்கனோடு சொல்லலாம். துன்மார்க்கியோட தீயவளோடு ஒரு பெரிய வீட்டில் இருப்பதை பார்க்கலாம். நீதிமான்களோடு ஒரு மூளையில் இருப்பது நல்லது. துன்மார்க்கனுடைய மனம் பொல்லாப்பு செய்ய விரும்பும், கண்களில் அயலானுக்கு இறக்கம் கிடைக்காது. துன்மார்க்கன் இறக்கமே பாராட்ட மாட்டான் ஐயா, துன்மார்க்கன் இறக்கம் பாராட்ட மாட்டான். நீதிமான்கள் இறங்குவார்கள். ஐயா அவன் என்ன செய்வான்? ஆனால் துன்மார்க்கன், அதனால தான் அவன் பயங்கரமான தீமை செய்வதற்கு அவன் வந்து துணிந்து விடுறதுக்கு காரணம் இரக்கம் இல்லாதவன். துன்மார்க்கன்ட்ட இரக்கத்தை எதிர்பார்க்காதீங்க.
பரியாசக்காரன் தண்டிக்கப்படும் போது பேத ஞானம் அடைவானா. அவன் ஐயோ அப்போ நம்மளும் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பானா. ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவானா. இப்போ இருக்கிற என்னென்னா ஒருத்தன் செத்தாலும் அடுத்தவனும் அதே தப்பை தான் செய்கிறான். எத்தனை பேர் வேகமாக நம்ம வண்டியை ஓட்டி எத்தனை பேர் பாதிக்கப்படுறான். அதை பார்த்துருந்து இவனும் வண்டியை வேகமாக ஓட்டுறான்னா அவனை போய் என்ன சொல்கிறது? அவன் பேதை. 12 நீதிபரர் துன்மார்க்குடைய வீட்டை கவனித்து பார்க்கிறார். நீதிபரர் துன்மார்க்குடைய வீட்டை பார்க்கிறார். துன்மார்க்கர் தீங்களை கவிழ்த்து போடுவார். ஆனால் நீதிமான் ஏழை, ஏன்னா அவன் தாழ்மை உள்ளவனை கூக்குரலை அவர் கேட்குறான். ஏழைய கூக்குரலுக்கு செவியை அடைத்து கொள்றவன் தானும் சத்தம் கேட்கப்பட மாட்டான். ஆனால் கர்த்தரோ ஏழையின் கூக்குரலுக்கு கேட்கிறார். 14ஆம் வசனம் ஒரு வித்தியாசமான வசனம், புரிஞ்சிக்கிறது கஷ்டமான வசனம். அந்தரங்கமாய் கொடுக்கப்பட்ட வெகுமதி கோபத்தை தணிக்கும், மடியில் உள்ள பரிதானம் குரோதத்தை ஆற்றும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? அப்போ அந்த மாதிரி கொடுக்கலாமா பாஸ்டர்? அவன் ரொம்ப கோபமாக இருக்கான், அதனால் கோபத்துக்காக பரிதானம் கொடுக்கலாமா? இங்கே பரிதானங்கிறது லஞ்சங்கிற மாதிரி தான் ஆகுது. வெகுமதிங்கிறதும் கிட்டத்தட்ட. அப்போ அது அப்படின்னா அப்போ அவங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசா ரொம்ப கோபமாக இருக்கிறான், யாக்கோபு வெகுமதியை அனுப்பி அவன் கோபத்தை தணிக்கிறானா. தாவீது நாபால் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறானா, அவன் கோபத்தை தணிக்கிறதுக்கு அபிகாயில் என்ன செய்கிறானா, வெகுமதியை கொண்டு போய் கொடுத்து அவன் கோபத்தை தணிக்கிறாளாம். இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டதாக இந்த 14ஆம் வசனத்தை சொல்கிறாங்க. இது லஞ்சம் கொடுக்கறத அது ஊக்குவிக்கிற வசனமாக இது சொல்லப்படவில்லை. அப்போ கோபமாக ஒரு மனுஷன் இருக்கிறான்னா நினச்சாங்க அவனுக்கு ஒரு கிஃப்ட், அவங்களோட நல்லா பேசி அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு பாருங்கள். கூடுதலாக கோபத்தை உண்டாக்க பார்க்காம நீங்கள் அவங்கள என்ன செய்யுங்க, அவங்களுடைய சீற்றத்தை நீங்கள் ஆற்றுங்கள். அப்போ நம்ம ஒரு நீதிமானாக இருந்தால் மற்றும் கோபப்பட்ட சகோதரனை வசப்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்யணுமோ அதை அவன் செய்வான் அப்படிங்கிற அந்த அர்த்தம் இருக்கே தவிர தான் காரியத்தை சாதிப்பதற்காக செய்யப்படுகிற ஒன்றல்ல. ஆமாம், ஸ்தோத்திரம். அந்த கோபத்தை தணிப்பதற்காக, சகோதரனுடைய கோபத்தை தணிப்பதற்காக செய்யப்படுகிற ஒன்று அப்படின்னு பார்க்குறேன். இது இந்த வசனம் லஞ்சம் கொடுப்பதை இது என்ன செய்வதில்லை, அதை சம்மதிக்கிற வசனம் கிடையாது. லஞ்சம் கொடுப்பதை ஆதரிக்கிற வசனம் கிடையாது. 15ஆவது வசனம் 15ஆவது நியாயம் தீர்ப்பது நீதிமான சந்தோஷம், அக்கிரமக்காரருக்கு அழிவு. சரி, வேகத்தின் வழியை விட்டு தப்பி நடக்கிற மனுஷன் செத்தவருடைய கூட்டத்தை அப்படி. நீ 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 துன்மார்க்கனாக நடக்கிறத விட செத்தவனும் ஒன்று தான், துன்மார்க்கனும் ஒன்று தான். வேஸ்ட்டு. சிற்றின்ப பிரியன், இந்த ஒய்யாரமான வாழ்க்கையை வாழ்கிறவங்க, பெருமைக்காக வாழ்கிறவங்க, இந்த சிற்றின்ப பிரியன் மதுபானத்தையும் எண்ணெயும் விரும்புகிறேன். மதுபானங்கிறது போதைப் பொருள். அப்புறம் எண்ணெய்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஒலிவ எண்ணெயோ குறிக்கிறது இல்லை. இந்த இடத்துல எண்ணெய்ன்னு குறிக்கிறது நறுமணப் பொருட்கள், சென்ட்டு. இதை விரும்புகிறவன், சென்ட்டு வாங்கினா பாருங்களேன், சென்ட்டு விலையில ரொம்ப ஜாஸ்தி. அதை ரொம்ப விரும்புகிறவன் இந்த இதுக்காகவே என்ன செஞ்சிருவான்னா, அவனுடைய பணம் பெரும்பான்மையான பணம், அவனுடையதான பணமெல்லாம் எதுக்கு செலவாகுதுன்னா, ஸ்தோத்திரம், அவன் சாப்பிடுவதற்கும், அவன் குடிப்பதற்கும், அவன் தன்னை அலங்கரித்து கொள்வதற்கும், தன்னை ஆடம்பரித்து தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்குமே அவன் பணத்தை அதிகமாக செலவு பண்ணுறான். அவன் தரித்திரனா ஆவான். சரி, நீதிமானுக்கு பதிலாக துன்மார்க்கன், செம்மையானுக்கு பதிலாக துரோகியும் மீட்கும் பொருள் ஆவாங்க. நீதிமான் ஆபத்திலிருந்து தப்பு வைக்கப்படுவான், துன்மார்க்கன் அந்த ஆபத்தில் மாட்டிக்கொள்வான். 19ஆம் வசனம் இன்னொன்று, கணவன் மனைவி. சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரீடன் குடியிருப்பதை பார்க்கலும் வனாந்தரத்தில் குடியிருப்பது நல்லது. முதல்ல சொன்னால் ஒரு மூலையில் குடியிருக்க நல்லதுன்னா, அதுவும் அவனுக்கு ஒத்து வராதனால மூலையிலையும் அவன் தொந்தரவு பண்ணதுனால ஒரேடியே வீட்டை விட்டு ஓடி வனாந்தரத்தில் போய் இருந்துட்டானா போட்டு. 20ஆம் வசனம், வேண்டிய திரவியமும் வேண்டிய எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். அப்போது நம்ம சேமித்து வைக்க வேண்டிய அவசியத்தை சொல்கிறார். எல்லாத்தையும் செலவழிச்சிடாதீங்க, வர்ற பணமெல்லாம் செலவழிச்சிடாதீங்க, கொஞ்சமாக சேர்த்து வைங்க. ஆமாம், 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா 10,000 செலவு பண்ணாத, அது ஒரு 100 ரூபாயாவது மிச்சம் பிடிக்கப்பார். அங்கே நான் இவ்வளோ எனக்கு 1000 செலவு இருக்குது, இதை என்னத்தை நான் செலவு 10 ரூபாயாவது மிச்சம் பிடிக்கப்பார்.
ரூபா மாதம் 10 ரூபான்னாலுமே என்னாச்சுன்னா அதுவே உனக்கு ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் இப்படி ஒரு எண்ணம் உனக்கு இருக்கணும். ஒரு 10 ரூபாவாவது நான் எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணும். வாசஸ்தலத்தில் எப்பவும் கையில் காசு உண்டுன்னு சொல்லணும். இல்லைன்னு ஒரு நாளும் வாயில் வரக்கூடாது. பணத்தை காப்பாற்றிக்கோ, எல்லாத்தையும் செலவழித்து போட்டுறாத, வரவறிந்து செலவழி. அதான் அதனுடைய அர்த்தம். அது நீதியின் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான். நீதியும் தயன்னு எதை சொல்கிறது? அவன் இயேசு தான் நீதி உள்ளவர். இயேசுவே நீதி, இயேசுவே கிருபை. அவரை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனை பெறுவான், நித்திய நீதியை பெறுவான், நித்திய மகிமையை கண்டடைவான். இயேசுவே பின்பு 22. அப்போ பலவான்களுடைய பட்டணத்தை ஞானவான் பலவானுடைய பட்டணத்தை மதிலை ஏறி பிடிப்பானா, நம்பின அரணை இடித்து போடுவானா? அப்போ நாம் நீதிமான்கள் எல்லாவற்றையும் நினச்சிக்கோங்கன்னா அவர்கள் கடினமாக வேலை செய்கிறவர்கள். அவர்கள் சத்துருக்களை காரியங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். 23. தன் நாவை காக்கிறவன் ஆத்துமாவை எடுக்கிறவன். அப்போ இந்த நாவு இதை வச்சு நிறைய பழமொழி இருக்குது, நிறைய ஜோக்கம் இருக்குது. சொல்லுவாங்க, இந்த பல்லெல்லாம் சொல்லிச்சான், எப்பா தயவுசெய்து பேசுகிறதெல்லாம் நீ, தாக்கப்படுது நாங்கள், எங்கள் பல்லை உடச்சிட்டோம், பல்லை பிடுங்கிடுவான் அவன், அதனால் ஒழுங்காயிருன்னு. இங்கே சொல்லுது வாயும் நாவும் தான். அதுதான் நம்ம ஆத்மாவுக்கு, நம்ம உயிருக்கே ஆபத்தை கொண்டாந்துடும். வாயை வச்சுட்டு நாவை வச்சுட்டு சும்மா இரு. என்னத்தையாவது லொடன்னு என்னத்தையாவது இங்கே கேட்டது அங்கேயும், அங்கே கேட்டது இங்கேயும் சொல்லி என்னத்தையாவது பேசி, ஆமாம் உன் ஆத்மாவை நீனே கெடுத்துக்காத, உன் வாழ்க்கையும் நீ கெடுத்துக்காத அன்னு பார்ப்பான். அப்போ வாயும் நாவையும் நம்ம ரொம்ப காப்பாற்றணும்னு பார்க்குறோம். 24. அகங்காரம் இடும்பு உள்ளவனுக்கு பரியாசக்காரன் பேர். இங்கே பரியாசக்காரனா யார்? அவன் அகந்தையான சினத்தோடு இருக்கிறான். அவன் இடும்பு, அடுத்தவனுக்கு தீமை செய்கிறவன். சோம்பேறியின் கையை வேலை செய்ய சம்மதிக்காதனால அவன் ஆசை அவனுக்கு கொள்ளும். நிறைய ஆசை இருக்கும், நம்ம அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், வண்டியை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், பெரிய பைக் வாங்கணும், பெரிய வீடு போகணும், அப்படி இப்படின்னு ரொம்பவே அவனுக்கு ஆசை நிறைய இருக்கும். ஆனால் ஒரு வேலை செய்ய மாட்டான். சோம்பேறி. ஆசை இருக்கும், ஆனால் வேலை செய்கிறதுக்கு சம்மதம் இருக்காது. நம்ம அப்படி இல்லாதபடி நம்ம ஆசைப்படுறது மட்டும் இல்லை, நம்ம வேலை செய்கிறவங்க. அதனால தான் என்ன சொல்கிறதுன்னா, ஆசைப்படுவதனால் எதுவுமே நமக்கு வந்து விடாது. நாம் செயல்படணும். அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான், ஆனால் ஒன்றுமே என்ன செய்வதில்லை, நடைபெறுவதில்லை. ஆனால் நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பானா. 27. துன்மார்க்கனுடைய பலி, துன்மார்க்கனுடைய ஜெபம், துன்மார்க்கனுடைய காணிக்கை, துன்மார்க்கனுடைய ஊழியம் அருவருப்பானதான். அதுவும் அவன் நல்ல சிந்தையில் செய்யாமல் துர்ச்சிந்தையோடு செஞ்சால் எவ்வளோ அருவருப்பானதில்லை. அவன் நல்ல எண்ணத்தோடு அதை செய்யலைன்னா பயங்கர அருவருப்பு. ஜாக்கிரதையாக இருங்க. பொய் சாட்சிக்காரன் கெட்டு போவான், செவி கொடுக்குறவன் எப்பவும் பேசத்தக்கவன். பொய் சாட்சி சொல்லாத. பொய்யை பற்றி ரொம்ப நீதிமொழியில் பாருங்கள், பொய்யை பற்றி ரொம்ப சொல்லியிருக்குது. பொய் பேசி காரியத்தை சாதிச்சுக்கலாம், பொய் பேசி காரியத்தை நடப்பிச்சுக்கலாம், பொய் பேசி தப்பிச்சுக்கலாம். தயவு செய்து நீங்கள் அந்த பழக்கத்துக்குள்ளே போயிடாதீங்க. நீங்கள் ரொம்ப சிக்கிறீங்க. பொய் மட்டும் பேசாதீங்க. அதாவது உண்மை சொல்லி நம்ம அடி வாங்கிட்டா பாருங்கள். நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு ஒரு காலகட்டத்தில் உங்களை குறித்து நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை பொய் சொல்லியிருக்கீங்கன்னு என்றைக்காவது ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டால் அன்னைக்கு அதுக்கப்புறம் அவங்க உன்னை நம்பினவங்க அதுக்கப்புறம் உன்னை நம்பவே மாட்டாங்க. ஒரு மனைவி, கணவன் மனைவிக்கு இல்லை, மனைவி என்னைக்காவது, ஆமாம், பல புருஷன் என்னைக்காவது மனைவி இடத்துலையோ, மனைவி என்னைக்காவது புருஷனிடத்துலையோ பொய் சொன்னான்னு கண்டுபிடிக்கப்படுவானே. ஆனால் அதற்கப்புறம் நீ தலையில் நின்னாலும் உன்னை அவள் நம்ப மாட்டா, உன்னை அவன் நம்ப மாட்டான். பொய் சொல்ல. அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையும் நீ பொய் சொல்லிட்ட, இது ஒரு நாள் பொய் சொல்லிட்டேங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டால் நீ பாதிக்கப்படுவாய். எச்சரிக்கையாயிரு. 29. துன்மார்க்கன் தன் முகத்தை கடினப்படுத்துகிறான். அது அத்தனை எல்லாரும் எவ்வளோ சொன்னாலும் அதுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கடிந்து கொள்ளுதலை அவன் கேட்காம என்ன செய்கிறான், அவன் தவறு பண்ணுகிறான். ஆனால் நீதிமான்களோ செம்மையான வழியை நேர்படுத்துகிறான். மற்றவங்க சொல்கிறத வச்சு தன்னை திருத்திக்கிறான். 30. நீ கர்த்தருக்கு பயந்து நீதிமானாக இருந்தால் உனக்கு விரோதமாக ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. நீ பாதுகாக்கப்பட்டவன்.
ஆமாம், ஆண்டவருக்கு எதிராக நிற்கிறதுக்கு ஞானமும் இல்லை, விவேகமும் இல்லை, அறிவும் இல்லை. அதனால் நீ தேவனுக்கு முன்பதாக, கர்த்தருக்கு முன்பதாக ஆமாம் விரோதமானவன் இல்லை, கர்த்தரை சார்ந்திருக்கிற விரோதமாக ஒன்றும் இல்லை. அதே சமயம் உனக்கு விரோதமாக ஒன்றும் இல்லை, ஆனால் அதே சமயம் உனக்கு வெற்றியும் கர்த்தர் தருகிறார். நீயும் ஆயத்தமாக்கப்பட்ட குதிரையைப் போல நீ ஆயத்தமாக இருந்து காரியத்தை செய்யும்போது அதே கர்த்தர் உனக்கு ஜெயமும் கூட. உனக்கு எதிரியும் இல்லை. ஆமேன், ஸ்தோத்திரம். உனக்கு விரோதமாக வருகிற எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நீதிமொழிகள் 21வது அதிகாரம். இந்த 21வது அதிகாரத்தில் நீதியும் நியாயமும் செய்கிறத விட நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, காணிக்கையும் ஆராதனையிலையும் முக்கியத்துவப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும், அதை காட்டிலும் நீதி நியாயம் செய்கிறது ரொம்ப, நீதி நியாயத்தில் சரியாக இல்லாமல் எவ்வளோ தான் காணிக்கை செலுத்தி ஆராதனை செலுத்தினாலும் கர்த்தர் அதை என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. மேட்டிமையான கண், அகந்தையான மனம், இந்த ரெண்டையும் கர்த்தர் அருவருக்கிறார். இது என்ன, துன்மார்க்கருடைய போடுகிற வெளிச்சமும் பாவம்தான். நம்ம அவ்வளோவா ரொம்ப நல்லவங்க மாதிரி நடித்தாலும் கர்த்தர் என்ன செய்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏழைகள் கூப்பிடும்போது தன் செவியை அடைக்கிறவன் அது என்ன செய்கிறாங்களாம், தான் கூப்பிடும்போது, அவன் கூப்பிடும்போது, அந்த செவியை அடைக்கிறவன் ஒரு நாள் கூப்பிடும்போதும் யாருமே என்னன்னு கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம என்ன செய்வோம், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் என்று சொல்லி பார்க்குறோம். ஏழைகளை எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும், மனதில் வைத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. சிற்றின்ப பிரியரும் மதுபான பிரியரும் என்ன செய்வாங்களாம், தரித்திரர் ஆவார்கள். ஆகையினால் இப்படிப்பட்டதான சிற்றின்ப காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம பேரின்பத்தை நம்ம விரும்புகிறவங்க, நம்ம என்ன செய்கிறோம், நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம போக வேண்டியவங்க. இந்த உலகத்தில் இந்த சிற்றின்பத்தினால நீ பேரின்பத்தை நம்ம இழந்து போகாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். அடுத்ததாக, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படுமா, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆகையினால் இந்த நாளில் நம்ம என்ன செய்வோம், நம்ம ஆயத்தப்படுவோம். ஆயத்தமாக இல்லாமல் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்னு போனால் நமக்கு உதவி கிடைக்காது. நாம் ரெடியாக இருக்கணும், தேவனை சார்ந்திருக்கணும். அப்போது எல்லா கையின் பிரயாசத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜெபம் பண்ணுவோமா? இசப்பா, இந்த நாளில் நிறைய சத்தியங்கள் நாங்கள் இந்த நாளில் கேட்டிருக்கிறோம்ப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஆமேனப்பா நீதியின் நியாயத்தையும் நாங்கள் செய்கிறவர்களாய் காணப்படணும்ப்பா. ஆமேனப்பா, ஸ்தோத்திரம். மேட்டிமையான பார்வை வேண்டாம் அப்பா, அகந்தையான ஆமேன் ஆண்டவரே அப்பா, மனமேட்டிமைகள் எதுவும் எங்களோட வாழ்க்கையில் ஆமேன காணப்படாதபடிக்கு தேவரீர் எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்கப்பா. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேனப்பா, ஏழைகளுக்கு இறங்குகிற அப்பா அந்த பாவத்தை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமேனப்பா, ஸ்தோத்திரப்பா. அந்த உலக அற்ப அப்பா சந்தோஷத்துக்காக நித்திய ராஜ்யத்தை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆமேனப்பா, அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு பிள்ளைகளை நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும், எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஆமேனப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். துன்மார்க்கருடையதான பலியில் நீர் விருப்பப்படுகிற தேவன் அல்லப்பா. ஏசப்பா, ஆமேனப்பா, நாங்கள் நீதியாய் இருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும் போது, உமக்கு கொடுக்கும்போது நீர் அதை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீரப்பா. ஆமேனப்பா, இந்த நாளிலும் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தம் பண்ணப்படணும்னு சொல்லப்பட்டிருக்குதுப்பா. நாங்களும் நன்றாக ஆயத்தப்பட்டு ஆமேன் உம்மை சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ இந்த நாள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக, பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். உம்மை பின்பற்ற அப்பா அந்த வசனங்களில் எங்களுடைய இருதயத்தில் எழுதி வைக்க கிருபை தாரும். ஒவ்வொருவருக்கும் அப்பா ஞாபகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.